ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வேற. இருந்தாலும் நம்ம சும்மா அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கப்போ, அதுவே அவங்களுக்கு ரொம்ப நம்ம மேல ஒரு அலட்சியமான ஒரு இது வர்றதுக்கு காரணமாயிடுது அப்படிங்கிறது, எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு எனக்கு தோணிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு விஷயத்த வந்து வேணான்னு நெனச்சாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு ம பண பிரச்சனையோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் வர்றப்போ, நம்ம உடனடியா அம்மாகிட்டயோ, இல்ல யார் ஃபேமிலிய சேர்ந்தவங்க கிட்ட தான் ஹெல்ப்புங்கிறது அப்படி கேட்குறோம். ஆனா வந்து அது வந்து என்ன அப்படி சொல்றது? அந்த ஹெல்ப் கேட்குறப்போ, அவங்க வந்து குடுக்குறது அப்போக்கே குடுத்துர்றாங்க. ஆனா அது போக போக தான் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து இதா நடந்துக்கிறாங்க. அடுத்தது ஒரு அலட்சியமா பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கும். "உனக்கு எப்போ பார்த்தாலும் இதான் வேலை" அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்றதா இருக்கட்டும். அதெல்லாம் கேட்குறப்போ வந்து, ஏன்டா இவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்டோம்? அதுக்கு தெரியாதவங்க கிட்ட கூட ஹெல்ப் கேட்டிருந்துருக்கலாம் போல அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில எனக்கே தோணும். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, "நீ வந்து உங்க வீட்ல ஃபேமிலியில எப்போ பார்த்தாலும் நீ ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப்பா இருந்தா, எதா இருந்தாலும் பண விஷயமா இருந்தா கேட்காத. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில உள்ளவங்கள்ட்ட யார்ட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம்." அப்படின்னு தான் சொல்வாரு. நான் உடனே இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோன்னே, அதனால அவரையுமே ஒரு மாரி அலட்சியமா நினைக்கிறது, இந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. அவரே சொன்னாரு, "இது மாரி நம்ம சொல்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எதா இருந்தாலும். உனக்கு புரிய மாட்டேங்குது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு என்கிட்ட சொல்லுவாரு. ஆனா எனக்கு வந்து அவரு சொன்ன இத்தன வருஷத்துல வந்து இப்ப 4, 5 வருஷத்துல எனக்கு வந்து அது புரிஞ்சதே இல்ல. இப்பதான் வந்து ஒண்ணு அவங்க பேசுகிறப்பயும் சரி, நடந்துக்கிறப்பயும் சரி, இப்போ தான் எனக்கு சில விஷயங்களே புரிய ஆரம்பிக்குது. அவங்க வந்து எந்த மாதிரி நம்மள நினச்சிட்ருக்காங்க. ஒரு உதவி கேட்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மக்கிட்ட நடந்துக்கிற விஷயங்கள யோசிச்சு அத பார்க்குறப்ப எனக்கு தோணிடுது. இது மாரி வந்து இது வந்து நம்மளுக்கு சரியா இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம எதுவும் அவங்கக்கிட்ட இனிமேனாச்சும் ஹெல்ப் கேட்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதனால சரி, நம்ம இனிமே வந்து ஒரு வேலைக்கு போகலாம். அதான் குழந்தைங்கலாம் ஓரளவு ஸ்கூல் சேர்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு 2 பிள்ளைங்களுமே அப்படிங்கிறதுனால, ட்வின்ஸுங்கிறதுனால என்னால் வந்து வேலை பார்த்துக்க முடியாம இருக்கிற வயசு தான் இப்போ 4 வருஷமாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தப்பலாம் எங்கள் ஃபேமிலிகிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்க மாட்டேன். கல்யாண டயத்துலேயும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் எதுவுமே கேட்டது கிடையாது. அதாவது நான் வேலைக்கு போகிற காசை வச்சு எதா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வர சேலரியை வச்சு நாங்கள் பார்த்துட்டு சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 2 பிள்ளைங்களும் ஒரே நேரத்திலங்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காகிற எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு செலவாகிறது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் மந்த்லி ஒரு 5000 அந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட ஒரு கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அம்மா வந்து ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க. மாதம் வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அண்ணனும் நல்ல வேலையில இருந்தார். அவர் ஃபேமிலியை அவர் பார்த்துட்டு இருந்தார். அம்மாவுக்கு வச்சுருக்க பணம் வந்து அவங்க செலவு பண்ணி அவங்களா வந்து இது பண்ணா மட்டும்தான். அது அண்ணனும் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்பாவும் கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையினால தான் நான் அம்மாகிட்டேயே வந்து கேட்க ஆரம்பிச்சது. ஆனா வந்து அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல பேசுகிறப்போ வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்ககிட்ட எதுவும் நம்ம கேட்கக்கூடாது இனிமே. எதா இருந்தாலும் நம்மளே வந்து ஒரு சொந்த இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முடிவு பண்ண ஆரம்பித்தேன். அதனால நான் வந்து இனிமே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நான் வந்துட்டேன். சரி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "என்னப்பா 2, 3 நாளாக ஃபோனே இல்ல" அப்படின்னாங்க. "இல்லைம்மா, கொஞ்சம் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு சேர்க்குறத பற்றி அதுக்காக போயிட்டுருந்தேன்" அப்படின்னோன்னே, "ஏன் இப்பயே ஸ்கூல் சேர்க்குறேன்னு ஒரு ஒரு இதாகட்டுமே, 5 ஆகட்டுமே" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இல்லைம்மா, நான் வந்து ஒர்க்குக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதனால வந்து குழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்து விட்டேன்னா, ஈவினிங்க்கு மேலே வந்து டே கேரில் வந்து போட்டுக்கலாம் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும். அதுக்குள்ளே நான் வர்ற மாரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னே, எங்கள் அம்மா சொன்னாங்க, "இப்போ ஏன் இது மாதிரிலாம் பண்ற?" அப்படி இப்படின்னாங்க. "இல்லைம்மா, நானும் என் ஹஸ்பண்டும் இதான் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணேன். ஏன் அப்படின்னா, இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க, இது பண்ணலாம் அப்படின்னா. ஆனால் அண்ணனுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாயிடுச்சு. அது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அண்ணன் தான் பார்த்தாரு. அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் கடன் அதிகமாயிட்டு, வட்டி கடன் அதிகமானால அவரால் சமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வந்து கடனே வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்ததுனால அவராலையும் வட்டி கொடுத்து அந்த அளவுக்கு சமாளிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு அளவு தான் சமாளிக்க முடியும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோத்த கண்டு வட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? 10 லட்சம் கடன் வந்ததுனால அவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொன்னார், "நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து விற்றுக்கிட்டு
கடனை எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி 10 லட்சம் கடன்னா நம்ம 5 லட்சம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு மீதி இருக்க பணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு என்னால் வட்டி கடன்லாம் சமாளிக்க முடியலடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் முதல்ல வந்து எங்கள் சித்தி இவங்கலாம் சொன்னாங்க, அவன் வந்து இது பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து 1க்கு 2ஆக சொல்லி விட்டதுனால நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், அதெல்லாம் வீடெல்லாம் விற்க முடியாது, அதெல்லாம் பற்றி பேசாத, அப்பா இறந்து 1 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன்ட்ட பேசினோன்னே அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணன் வந்து என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து விரும்புகிற பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலையிலே சித்தி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களே, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து லீஸுக்கு தான் வீட்டில் இருக்காங்க, அவங்க 35,000 சம்பாதிச்சு என்னென்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, 10 லட்ச ரூபாய்க்கு எப்படி வட்டி கொடுக்க முடியும்? ஒரு 3 பைசா வட்டினாலுமே மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்குகிற சம்பளம் கூட 50,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்கள் அண்ணன் வந்து எப்படி இது பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் சித்தி சொல்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் சித்தி வசதியாக தானே இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு நகையை கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இதே உங்கள் அம்மா வந்து உயிரோடு இருந்தப்போ எவ்வளோதோ உங்கள் சித்திக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிற பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, சரி நம்ம பண்ணுறது வந்து தப்பு, இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு நான் சாரிண்ணே என்னை மன்னிச்சிரு, நீ சொன்னது எனக்கு புரியலை, இப்போ வந்து எனக்கு திவ்யா சொன்னோன்னே தான் எனக்கு வந்து புரியுது இந்த விஷயமே, என்னை மன்னிச்சிருன்னு அப்படின்னோடனே, இல்லைடா தம்பி எனக்கு விற்கணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாது, வேறு சூழ்நிலை தெரியாது, உனக்கே தெரியும், அண்ணியும் ஒர்க் பண்ணுறான் நானும் ஒர்க் பண்ணுறேன், 2 பேரும் ஒர்க் பண்ணியுமே வந்து இந்த வட்டி கடன்லாம் கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு நல்லது கெட்டது கூட வாங்கி சாப்பிட முடியலடா, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே சொல்ல முடியாத நிலமையாக இருக்குது, அதனால தான் நானே வீட்டை விற்கணுன்னு. இப்போ அதை விற்றா எவ்வளோண்ணா வரும்? எல்லாம் எஸ்டிமேஷன் போட்டால் ஒரு 70 லட்ச ரூபா கிட்ட வரும்டா, எல்லாம் சேர்த்து நம்ம கடனே கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா கிட்ட இருக்குது, நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம பாதி பாதி எடுத்துக்குவோம், பாதி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஏதாச்சும் நீ பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீ வீடாக வாங்கி இல்லை ஒரு இடமா வாங்கி போட்டாலும் சரி, நானுமே வந்து ஒரு இடம் இல்லைன்னா ஒரு வீடாக தான் வாங்கிடணும், ஏன்னா லீஸ்க்கெல்லாம் இருந்து நம்மளால இது பண்ண முடியலை, வாங்குகிற சம்பளம் நமக்கு மிச்சம் தானடா, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பண்ணணும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து புரோக்கர் இதெல்லாம் பாரு, ஓரளவு நல்ல அமௌண்ட்டுக்கு விற்கிற மாதிரி 20 லட்சத்தை தாண்டி விற்றா கூட நம்மளுக்கு நல்லது தானே, 5-6 லட்சம் கூட வந்தால் நமக்கு வந்து கடன் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னோடனே, சரிடா நான் ஒரு வாரத்தில் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அதுக்கப்புறம் கிளம்பி போனார். அதே மாதிரி 1 வீக் கழித்து வந்து சொன்னார், இது மாதிரி வந்து 74 லட்ச ரூபாய்க்கு வந்து கேட்குறாங்க, நல்ல ரேட்டு தான், இதுக்கு மேலெலாம் நம்ம வந்து ஏற்ற முடியாது, ஏன்னா 20 வருஷத்து வீடுங்கிறதுனால அவ்வளோதான் போகுமாண்டா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு 74 லட்ச ரூபாய்க்கு வந்து விற்றாச்சு. விற்றதுக்கு அப்புறம் வந்து கடன் இதே ஒரு 14 லட்சம் 15 லட்சம் கிட்ட போயிடுச்சு. மீதி 60 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு. ஆளுக்கு 30 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து ஒரு வீடாகவே வாங்கிட்டார். நானும் வந்து அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் 15 லட்சத்துக்கு இடத்த வாங்கிட்டு 15 லட்சம் பணம் வந்து போட்டு வச்சேன். ஏன்னா எனக்கு சேலரியெல்லாம் வர்றதுனால